பேயை எப்படி ஓட்டி பண்ணி தெரியுமா? ஒரு நாள் இந்த பூசை பண்ணிக்கிறேன். ஒரு அம்மாளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு அந்த ஐயா தேவர் வந்தார். அவங்க எல்லாம் தேவர் மதுரை மாவட்டத்தில் பூரா தேவமாக இருக்கும். நாய்க்கிறே என் வீட்டுக்காரிக்கு ஒரு பேய் பிடிச்சிருக்கு நாய்க்கிறே, நீங்கள் வந்து அதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னா. சரி, பேய் பிடிச்சிருக்கா, நம்மளுக்கு யோகம் தான், அன்னைக்கு பேய் நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுக்க போகுது அப்படின்னு நான் போனேன். போய் அங்கே முத்து ஏடு போட்டு பார்த்தேன். அந்த அம்மாளுக்கு என்னை பார்த்த சோறுக்கு பல்லு கடிக்குது, தலையை ஆட்டுது, முறைக்குது. அப்போ சாதா பொம்பளை என்ன முறைக்குமா, அதுக்குள்ளே என்னமோ ஒரு ஆவி இருக்குது என்ன நினச்சி அந்த வீடு வாசலாம் முளகு சொல்லி வெள்ளிக்கிழமை சாயந்தரமாக ஒரு 8 மணியை போல் வாசலில் உட்கார வச்சு சூடம், சாம்பிராணி, தேங்காய் இதெல்லாம் போட்டு வச்சு சாமியை வர்ணித்தோம். வர்ணிக்கும் போது தான் இப்போ எங்கள் ஜக்கமாலை வர்ணிக்கும் பாருங்களேன். ஆடி அம்மா ஜக்கம்மாளே சந்திராவாதி சாமி அம்மா அந்த தாயி வந்து பாரு தாயி சோசியமை போட்டு பாரு என்ன இந்த வீட்டில் நடக்குதுண்டு சொல்லிடம்மா ஜக்கம்மாவே அம்மா ஜக்கம்மாவே அம்மா ஜக்கம்மாவே அம்மா ஜக்கம்மாவே. இப்படி நம்ம வருந்தும் போது அந்த மண்டிகால் போட்டிருக்கிற தங்கச்சி என்ன செய்யும், ஆடிடும். இப்போ சுற்றி அவங்க தாய் புள்ள அந்த ஊருக்காரங்களாம் இருப்பாங்க. ஊரில் இருக்க பெரிய மனுஷனும் வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. கோடைங்க என்ன செய்யறாரு பார்க்கலான்னு. அந்த ஊரில் நாட்டாம கணக்கு புள்ள இவங்களாம் என்ன ஜாம கோடைங்க என்னமோ செய்யறாராம்லே, பேய் ஓட்டுறாரு, எப்படி ஓட்டுறாரு பார்க்கலான்னு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க பெரியாலாம். அதில் 2 சாராயம் குடிக்கிறவங்க வந்து உட்காந்துருப்பான். நம்மக்கிட்ட காசு வாங்கி சாராயம் குடிக்கிற கோஷி இருக்கும். அவங்கள நாயனா வந்துட்டாரு, இன்னைக்கு சாராயம் நமக்கு தான் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்குன்னு ஒரு இருப்பாங்க. அப்போ எல்லா பொம்பளை பிள்ளையும் சுற்றி நிற்கும். இப்போ ஆட்டம் கொடுக்கும். அந்த பிள்ளை என்ன செய்யும், ஆட்டம் கொடுக்கும். ஆட்டம் கொடுக்கும்போது நாங்கள் இப்போ சாமியை வருந்துவோம். கருப்பு சாமி ஐயா கருப்பு சாமி கருங்க கட்டி கெட்டு காவக்கார சாமி எல்லோ ஐயோ சாமி எல்லோ இங்க வந்து வந்து ஆடுறது யாரு என்று சொல்லுங்க, யாரு என்று எங்க யாரு என்று அம்மா யார். இப்படி சொடுக்கு அடிக்க அடிக்க அந்த ஆட்டம் அந்த பிள்ளைக்கு இன்னும் ஓவர் ஆகிடும். அப்படியே தலையை சுற்றி மாறுகால் போட்டு ஒரு டான்ஸ் ஆடின மாதிரியே இருக்கும். நல்லா இடுப்பு துணியெல்லாம் விலகாத ஆடி வைக்கும், நல்லா கட்டி வச்சு ஆட வைப்போம். அப்போ அந்த புள்ள ஆடிக்கிட்டே சொல்லுது, அண்ணே அண்ணே கோடாங்கண்ணே அண்ணே கோடாங்கண்ணே அண்ணே கோடாங்கண்ணே என் பேரு பார்வதி என்ன அண்ணே பார்வதி என்ன அண்ணே பார்வதி என்ன பெற்று நான் செத்தேன் அண்ணே அண்ணே செத்தேன் அண்ணே அண்ணே செத்தேன் அண்ணே அண்ணே செத்தேன் அண்ணே அப்படின்னு அழுதுகிட்டே அந்த புள்ள என்ன செய்யுது, ஆடுது. ஊருக்கெல்லாம் ஒரு வேடிக்கை, என்னடா இப்போ நல்லா தான் நினச்சி புள்ள இப்படி ஆடிக்கு இருக்குது, வயசு பொண்ணு என்ன ஆச்சு ஏன்னு இல்லையே, பார்வதின்ற ஒரு பேர் சொல்லுதே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்கும்போது, ஏம்மா நீ பார்வதி தான் நல்ல பிள்ளை தான், இந்த பிள்ளை ஏன் பிடிச்ச, நீ எப்படி செத்த சொல்லு அப்படி நீ சொல்லினா தங்கமான பிள்ளை, நீ நல்ல பிள்ளை இல்லையா, நீ அப்புறானிலாம் பிடிச்சி ஆட்டக்கூடாது, உனக்கு என்ன வேணுமோ நாங்கள் வாங்கி தரோம், ஒன்றும் கலங்காதம்மா, அழுகாத 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 தங்கமே அழுகாத, என் மக போல நீ ஒரு மக அழுகாதம்மான்னு சொல்லி அந்த பேய்க்கு ஆறுதல் சொல்லி கேட்போம். இப்போ அந்த புள்ள சொல்லுது ஆடிக்கிட்டே, அண்ணே என்னே என் புருஷன் என்னை சந்தேகப்பட்டு அண்ணே வெட்டிட்டான் அண்ணே அண்ணே வெட்டிட்டான் அண்ணே அண்ணே வெட்டிட்டான் அண்ணே, நான் தப்பு செய்யல நான் ஒன்றும் செய்யல, என் மேல சந்தேகப்பட்டு அண்ணே வெட்டிட்டானே என்ன வெட்டிட்டானே என்ன புருஷங்காரனே வெட்டிட்டான அந்த பிள்ளைய. என்னம்மா சொல்ற, புருஷங்கார எதுக்குமா வெட்டினா, வீட்டுக்குள்ள வெட்டினானா வெளியே வெட்டினானா, நீ அவன் பின்னால எப்படி போன, அவன் கூட எப்படி வாழ்ந்த அப்படின்னு நம்ம கேட்கும்போது இப்போ எல்லாரும் கூட்டமே இருக்கு இல்லையா, எல்லாரும் சிலர் சொல்றாங்க, இந்த சம்பவம் நடந்துச்சியா, அந்த புள்ள போற பார்வதாயா, இப்போ 10 வருஷம் இருக்கு அந்த புள்ள செத்தது, போலீஸ்காரெல்லாம் வந்து விசாரணை பண்ணிட்டு போனாங்க அப்படின்ட்டு அழகெல்லாம் பேசுவாங்க. ஏமா எப்படிமா அவன் புருஷன் வெட்டினா அப்படின்னா அந்த புள்ள சொல்லுது, அழகான குழந்தைய பெற்றிருக்கு, அதுதான் சந்தேகம் புருஷனுக்கு.
ஏன்னா இவனும் கருப்பு, அந்த புள்ளையும் கருப்பு, இந்த புள்ள மட்டும் சிகப்பா எப்படி பிறந்துச்சு அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தில் அந்த புள்ள ஒரு தப்பும் செய்யலை. ஆனால் அவங்க அந்த பிள்ளையோட தங்கச்சி புருஷன் பாரு, அவங்களும் சிகப்பா இருந்திருக்கான். அந்த தங்கச்சி பிள்ளையோட புருஷன் சிகப்பா இருந்திருக்கான். இவனுக்கு சந்தேகம், அப்போ நம்ம பொண்டாட்டி அவங்க கூட பேசியிருக்கிறா, அதனால தான் இந்த புள்ள சிகப்பா பிறந்திருக்கு, இந்த புள்ள அவனுக்கு பிறந்ததுதான் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்கான், நைஸாக வா வேலைக்கு போகணும், நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் வேலை பார்க்கணும்னு களை எடுக்கிறதுக்காக கூட்டு போயிருக்கான். இவளும் பாவம் வஞ்சகம் இல்லாமல் புள்ளைய தூக்கிட்டு தொட்டில் போட்டுட்டு அவன் போய் வேலை பார்த்துக்கிருக்கான். வேலை பார்த்துக்கு இருக்கும்போது தான் அவன் கேட்டிருக்கான், நீயும் கருப்பாக இருக்கிற, நானும் கருப்பாக இருக்கிறேன், நம்ம குழந்தை மட்டும் சிகப்பாக இருக்குது, எப்படி பிறந்துச்சு அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். என்னங்க இப்படி கேட்குறீங்க, இப்படி கேட்குறீங்களே, நான் ஒரு பாவம் செய்யலைங்க அப்படின்னு அந்த பிள்ளை எவ்வளவோ சொல்லியிருக்கு. இல்லை, எனக்கு இந்த குழந்தை மேலே சந்தேகம் இருக்குது, நீ என்ன பண்ணியிருக்க, அந்த உன் தங்கச்சி புருஷன் சிகப்பாக இருக்கான்ல அவன் கூட பேசியிருக்கிறேன், அதனால தான் இந்த பிள்ளை சிகப்பாக பிறந்திருக்கு, அதனால் எனக்கு அவன் மேலே தான் சந்தேகம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய களை எடுக்க கூட்டு போன பிள்ளைய கழுத்தை அறுத்துருக்கான். பிடிச்சி என்ன பண்ணியிருக்கான், கழுத்தை அறுத்து அந்த பிள்ளைய கொண்டிருக்கான். இப்போ அந்த பிள்ளை அழுதுகிட்டே சொல்லுது, அண்ணே 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 கோடாங்கண்ணே, அண்ணே கோடாங்கண்ணே, களை எடுக்க காட்டுட்டு போனோம் அண்ணே, அண்ணே போனோம் அண்ணே, அண்ணே போனோம் காட்டிலே என்னை சந்தேகப்பட்டு, அண்ணே சந்தேகப்பட்டு, என்னை சந்தேகப்பட்டு வெட்டிட்டானே, என்ன வெட்டிட்டானே, என்ன வெட்டிட்டானே. பார்வதிமா ஏன் இப்படி ஆடுற, ஏன் அழுகிற, நீ தப்பு செய்யாமல் எப்படிமா அவன் புருஷன் வெட்டுவான்? இப்போ கோடாங்க நான் கேட்குறேன், நிறைய கூட்டம் இருக்குது இல்லையா, நிறைய கூட்டம் இருக்குது, பொம்பளை பிள்ளைலாம் அந்த பெரிய கிழவிகளாம் ஆமான்றாங்க, இந்த சம்பவம் நடந்தது ஆமான்றாங்க. ஏமா நீ தப்பே பண்ணலைன்னு உன் புருஷன் எப்படி நீ வெட்டுவான் அப்படின்னா, நான் ஒரு தப்பு செய்யலை சாமி, நான் எந்த எதுவும் கிடையாது, என் தங்கச்சி புருஷனுக்கு சிவப்பாக இருப்பான், அவனை மாதிரி இந்த புள்ள பிறந்தா நல்லா இருக்குமான்னு நினைச்சது உண்டு, ஆனால் அவங்ககிட்ட கிட்டத்துலையோ போய் பேசுறதில்லை, அவங்ககிட்ட படுத்ததில்லை, அவனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சாமி, அவன் கொஞ்சம் நல்லா சிவப்பாக அழகாக இருப்பான், அந்த மாதிரி குழந்தை பிறந்தா நல்லா இருக்குமான்னு நான் நினைச்சது உண்டு, ஆனால் இந்த தப்பு நான் செய்யலை அப்படின்னு சொல்றேன். அவன் புருஷங்காரன், நீ தங்கச்சி புருஷனோட தாண்டி போயிருக்க அப்படின்னு சொல்லி வெட்டிட்டானே, நான் காத்தா இருக்கிறேன்னு. இந்த கன்றா எல்லாரும் இந்த பக்கத்தில் வேடிக்கை பார்க்குறாங்களா, ஐயோ பாவமே இப்படி ஒரு கன்றாவி நடந்திருக்குதா, இந்த கன்றாவி எங்கே சொல்கிறது என்று சொல்லி அவங்க கண் கலங்கிறத பார்க்குறோம். அப்புறம் கடைசியில் அப்பா சரிம்மா நடந்து போச்சு, இந்த பிள்ளைய விட்டுரு, இது பாவம் அப்புறாணி பிள்ளை, வேறு பிள்ளைய பிடிச்சிக்கோ, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்டால் அந்த பிள்ளை சொல்லுது, வேறையோரே சந்தனமானே சந்தனமானே சந்தனமா மல்லிய பூவு வேணும் அண்ணே, அண்ணே வேணும் அண்ணே, சேலத்திலே சீல வேணும், சீல வேணும், பூ போட்ட ரவுக்க வேணும் அண்ணே, ரவுக்க வேணும். இப்போ கேட்குது, மஞ்சள் வேணும், கிழங்கு வேணும், பூ வேணும், பொட்டு வேணும்னு எது கேட்குது, விசாரிச்சு கேட்குது. எழுதிக்கிறா தம்பி, யாரா வீட்டுக்காரன் பொம்பளை பிள்ளைக்கு புருஷன் அப்படின்னு சொல்லி அவனை எழுத சொல்ல கேட்க 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 எழுது. கடைசியில் ரத்தப்பள்ளி வேணும், ஒரு கோழி வேணும்னு வாங்கும், ஒரு 1000-2000 ரூபா காணிக்க, இவ்வளவும் வாங்கி மூட்டையை கட்டி, சரிம்மா போக சொல்லு, ஒரு முடி எடுத்து கூட ஆடிக்கிட்டே சொல்லு, நல்லா சந்தோஷம் போ, உனக்கு வேறு பொண்ணை பிடிச்சிக்கோ, இந்த பொண்ணை விட்டுரு அப்படின்ட்டு சொல்லி அந்த முடி எடுத்து கொடுக்க சொல்லி அந்த முடியை முடிச்சு போட்டு அந்த பேயை விரட்டி ஒரு மரத்தில் ஆணி அடித்து விரட்டி விட்டுருவோம். இப்போ அந்த துணிமணி எல்லாமே எங்களுக்கு தான், பூசாரிக்கு சொந்தம். ஏன்னா கோயிலில் கடை வெட்டின தலைகால யாருக்கு சொந்தம், தலைகால பூசாரிக்கு தானே சொந்தம். அதே மாதிரி எங்களுக்கு அந்த பூசை பண்ணுறதுக்காக ஆடு கோழி எல்லாம் கிடைக்கும், நல்லா சம்பாரிச்சோம், ஆனால் ஒன்றுமே மிச்சம் இல்லை.